டியர் ஃபோக்ஸ், நான் வந்து இன்னையிலேருந்து புதுசாக ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு உங்களை சொல்கிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3, 6, 9 அப்படிங்கிற அந்த 3 தனிப்பட்ட ஒரு எண்ண இலக்கத்திலேருந்து உங்கள்கிட்ட சில விஷயத்தை நான் பேச போகிறேன். எனிவே, நான் வந்து போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து லடாக் ட்ராவல் பண்ண அந்த வீடியோவை ஒரு இடத்துல நிறுத்தியிருந்தேன். இப்போ அதனோட கண்டினியூவேஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் என்ஜாய் தட். அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ரியலி நீங்களே நேராக பார்க்குற மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்குன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறேன். அது வந்து எப்பயுமே ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஒரு ப்ளேபேக் அப்படி ஒரு மியூசிக் போட்டிருப்போம் இல்லையா, அதை அப்படியே கேட்டுகிட்டே பாருங்கள். நான் வந்து நிறைய பார்க்குறேன், எல்லோரும் பார்க்குறீங்க, பட் எனக்கு கமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைபும் ஒன்றும் வரல, லைக்கும் இல்லை. என்னன்னு தெரில, என் மேலே கோவமாக உங்களுக்கு கோவமாக இருந்தால் கமெண்ட்ஸில் போட்டு காரி தூப்புங்க, ஏதாவது திட்டி விடுங்க, அது பண்ணுங்கள். எஸ், ஐ கிவ் யூ த ரைட்ஸ் தட் யூ கேன் அப்யூஸ் மீ லைக் எனிதிங் அஸ் யூ விஷ். அது எதாவது பண்ணி விடுங்களேன். ஏன் பண்ண மாட்டேங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு விஷயங்க, நான் வந்து ரஷ்யா போயிருந்தோமா, நம்ம ரஷ்யாவில் போய்ட்டு கொஞ்சம் நிறைய இடத்துலாம் சுற்றி பார்த்தோம். நிறைய இடத்துலாம் கிடையாதுங்க, ஒரு 2 ஸ்டேட்டில் போயிட்டு கொஞ்சம் இடத்த தான் பார்த்தோம். அதில் எனக்கு என்ன ஒரு பெரிய ஆனந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரஷ்யாவை ஆரம்பத்துலேருந்து பிடிக்கும். ஏன்னா அவங்களுடைய விஞ்ஞான வளர்ச்சிகள், அவர்கள் செய்த சாதனைகள் எல்லாமே யாருக்குமே வந்து போட்டி போடாமல் இல்லாமல் தான் அவங்களோட விஞ்ஞான வளர்ச்சி வந்து கண்டுபிடிச்சாங்க. ரஷ்யாவை வந்து அமெரிக்காவுக்கு முன்னாடியே வந்து நிறைய அந்த ஸ்பேஸில் ராக்கெட் அனுப்புறது, அப்புறம் அந்த நாட்டினுடைய இந்த கலாச்சாரங்கள் வளர்க்குறது, அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த நாடு வளரக்கூடாதுன்னு அதை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளில் யூரோப்பு ப்ளஸ் அமெரிக்கா 2 பேரும் ஜாயிண்ட் வெஞ்சரில் தான் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ரஷ்யாவையே அழிச்சே தீரணும்னு இருந்தாங்க. பட் அழிக்க முடியல. ஏன்னா அது நிலப்பரப்பு அதிகம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் தொகை ரொம்ப கம்மிங்க. மக்கள் தொகை இந்தியா, சைனா போல் நிறைய இருந்துருந்துச்சுன்னா, வா பியூட்டிஃபுல், இன்றைக்கி அமெரிக்காவே இந்த மேப்லேயே இருந்திருக்காதுங்க, அப்படி அழிச்சு விட்டுருந்துருப்பாங்க. சரி போங்கங்க. அது நான் அந்த ரஷ்யா போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்படி புட்டின்லாம் இங்கே வருவார், இந்தியாவுக்கு வருவார்னு தெரில. ஆனால் இன்றைக்கி நடந்த அந்த ஒரு சரித்திர வந்து படைக்கக்கூடிய ஒரு மிக உன்னதமான விஷயத்தை வந்து நம்முடைய பாரத பிரதமர் மோடி வந்து அது செஞ்சுருக்கிறார். அது என்னன்னு நீங்களே நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நிறைய நியூஸ் சேனல்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க. அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், உங்களுக்கு தெரியாதா என்ன? எனிவே, நானும் உங்கள்கிட்ட அதை பற்றி சின்னதாக ஒரு ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு வேளை பார்க்கல அப்படின்னா பார்க்காதவங்க இதை நான் சொல்கிறத வச்சு பாருங்கள். அப்புறம் நீங்கள் யூடியூப்பில் போய் அதையும் பாருங்களேன். என்னென்னா, புட்டின் வந்து மிகப்பெரிய ஒரு வலிமை வாய்ந்த ஒரு நாட்டினுடைய கவர்னர். அவர் வந்து ஒரு பிரசிடென்ட், அதிபர், மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவர். ஆனால் அவர் எந்த நாட்டுக்கும் அவர் அடிபணிய மாட்டார், அவர் வந்து பயப்படவும் மாட்டார். அப்படி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன். அதே ஈக்குவல் ஸ்டேஷனில் தான் வந்துட்டு நம்மளுடைய இந்த பிரதமர் மோடியும் அப்படி தான். அதனால தான் இப்போ இந்த மோடிக்கும் புட்டினுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஐ வில் நெவர் அஃப்ரைட் எனி கண்ட்ரிஸ் லீடர் அண்ட் சேம் ஐ ஃபாலோ அப்படிங்கிறது தான் 2 பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய யுனிக்னஸ். அப்படி இருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த தடவை வந்தார் இல்லைங்களா, புட்டின் வந்தாருன்னா எந்த நாட்டுக்கு போனாலும் அவருக்கான ஒரு பாதுகாப்பான ஒரு காரை தான் கொண்டு வருவார். அதில் தான் ட்ராவல் பண்ணார். எந்த இடத்துல மீட்டிங் பண்ணணும் எப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலராக எல்லாமே ப்ரிப்போர்டாக உங்களுக்கு வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. பட் இந்தியா வந்து இப்போ இந்த
உக்ரைன் ரஷ்யாவை நடந்துட்டு இருக்க சமயத்தில் இந்தியாவுக்கு வந்த அந்த புட்டின் பிரதமர் மோடி என்ன சொன்னார், வாங்காரும் வேணாம் ஏங்காரும் வேணாம், வாங்க நம்ம பொதுவாக இந்தியாவிலே நம்ம தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு டொயோட்டா காரில் 2 பேர் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் கூட அவர் இதிலே சொல்லலை, எதிர்க்கவே இல்லைங்க. ஏறி உட்காந்தாங்க, போனாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு. அதில் அது வந்து ஒரு இதுதாங்க வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயம். இப்போ நான் வந்து உங்கள்ட்ட இந்த காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள், இந்த லடாக் போனேன். இந்த லடாக்கில் வந்து மிகப்பெரிய இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு. இதுலேயும் ஒரு சின்ன ஒரு சரித்திரம் இருக்குது. இதையும் நான் உங்கள்கிட்ட திரும்ப இன்னொரு விஷயத்தில் பேசுகிறேன். பட் நான் ஐ வில் பேக் டு Russia and India. Putin came to India and there were many missions and the contracts been signed India as well as Russia. என்ன பண்ணியிருக்காங்க, ரஷ்யா இருக்கக்கூடிய மக்கள் இந்தியாவுக்கு ஃப்ரீயாகவே நமக்கு இந்தியாவுக்கு வரலாம். விசாவுக்கான ஃபீஸ் எதுவுமே கிடையாது. they are always invited to India to visit all the places. Yes, we will be providing you all the safe and security levels அப்படின்னு மோடி கையெழுத்து போட்டார். ஆனால் அதே ரஷ்யாவுக்கு இந்தியாவிலேருந்து போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு மினிமல் ஒரு சார்ஜஸ் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. இப்போ அதையும் வந்து அவர் என்ன பண்ணுறாரோ அதுவும் 0 ஆகிட்டார். எஸ், as well as the Indian can travel to the Russia. நீங்களும் அங்கே வரலாம் பாருங்கள் அப்படின்னு 30 நாள் கொடுத்துருக்காங்க. 30 நாள் வந்து இன்னும் fee for the visas. எஸ், யூ கேன். அதுக்கு 30 நாளுக்கு மேலே போகணும் அப்படின்னு கேட்டால் சின்னதாக ஒரு அமௌண்ட்டு தான் அவங்க உங்கள்கிட்ட கேட்பாங்க. அதுவும் என்ன கேட்டிருப்பாங்க, ஒரு 1000 1500 அப்படி தான் கேட்பாங்க. அது மாதிரி இருந்துச்சுங்க. சரி, எனவே நம்ம வந்து இப்போ இந்த ரஷ்யா இந்தியாவோட டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்னஸ் இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுமே இந்தியாவையும் ரஷ்யாவையும் வச்சு பார்த்துட்டே இருக்குது. என்ன தெரியுங்களா, அமெரிக்கா இந்தியா மேலே வந்து நான் உன் மேலே அப்படி வரி விதிப்பேன், இல்லைன்னா தூக்கி போட்டு மிதிப்பேன்லாம் சொன்னால, இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கக்கூடிய ஏபிள் பர்சன் இந்த மோடி அவர் சிம்பிளாக ஹேண்டில் பண்ணுறாரு. அவருடைய அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ராஜ்யம் என்று சொன்னால் என்ன உங்களுக்கே தெரியும், ஒரு ஆளுமை மனிதன், அவனால் தான் இந்த நாடு உருவாக்கப்படும். அப்படி ஒரு விஷயத்தில் தான் இன்றைக்கி அவர் பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போ ரஷ்யாவை வந்து அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. அதனால தான் புட்டின் வந்து ரஷ்யாவிலேருந்து வந்து பிரதமர் மோடியை நம்பி, என் காரில் நான் ஏலப்பா நீ கூப்பிட்டியா, நான் எங்கே கூப்பிட்டு உடனே வந்து காரில் போகணுன்னு சொல்கிறேன், நான் வரேன் அப்படின்னு போனார். அது எவ்வளோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு பெருமையான விஷயங்கள் இல்லையா? அதெல்லாம் நம்ம வந்து படிக்கணுங்க. இதுதாங்க சரித்திரம். இந்த சரித்திரத்தை நம்ம வந்து சரியான முறையில் பார்க்குறதும் அதை வந்து கேட்குறதும் பிறகு அதை மற்றவங்கள்ட்ட பரிமாறுறதும் இல்லாமல் போச்சுன்னா அது ஒரு சரித்திரம் தவறிய ஒரு நாடாக போயிடும். அதனால் தயவு செஞ்சு அதை இங்கே வந்து வேற்றுமை இருக்கக்கூடாதுங்க. இந்த கட்சி அந்த கட்சி அப்படிலாம் இருக்கக்கூடாது. இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, இது எதுக்காக நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் தேவை நமக்கு. பாருங்களேன். பட் எனிவே நம்ம அதை விட்டுலாம். இப்போ நான் வந்து பேக் டு லடாக். நான் போன வீடியோவில் லடாக்கை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன். அதில் நிறைய பேக்ரவுண்ட் மியூசிக் தான் பண்ணியிருந்தேன். இப்போது கொஞ்சம் அதை பண்ணிவிட்டு கம்மி பண்ணிவிட்டு இப்போ நான் நிறைய பேசிகிட்டு இருக்கிறேன். ப்ளீஸ் என்னை ஃபர்கிவ் பண்ணுங்கள். ஐ எம் சாரி ஃபார் தட் இன்ட்ராக்டிங் யூ பை டாக்கிங் டூ மச். ஐ எம் நாட் அ டாக்கட்டிவ், பட் ஏதோ சொல்லணுங்கிற ஒரு விஷயத்தில் நிறைய உளறி வச்சுருக்கேன் போல இருக்குது. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அகைன். இப்போ இதை பாருங்கள், இப்போ நம்ம லடாக்கில் வந்து 2வது சீரீஸ் தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். எஸ், ப்ளீஸ் நீங்கள் அதை வந்து கோச்சிக்காமல் ஆனால் ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட அது வந்து சரியாக பேசுகிறேன்னா இல்லையா எனக்கு தெரியலைங்க. நான் சைனாக்காரனுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து நான் ரொம்ப நன்றி கடன் பட்டவனாக இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாகிஸ்தானும் சைனாவும் நம்மளுடைய இந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம எல்லை பரப்பில் இருக்கக்கூடிய விஷயத்தில் அவன் ஆக்கிரமிப்பு பண்ணல அப்படின்னு கேட்டால்
நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுத்து ஒரு ரோடு வசதிகள் இதெல்லாம் போட்டு நம்ம அது வரைக்கும் போய் பார்க்கலாம், சைனா மலை வரைக்கும் போய் பார்க்கலாம், பாகிஸ்தான் மலை வரைக்கும் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை செய்யாமல் போயிருக்குமோ அப்படின்ற ஒரு சின்ன ஆதங்கத்தில் தான் பேசுகிறேன். எஸ், ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு த பாகிஸ்தான் அண்டு சைனா. ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணதுனால தான் ஒரு கார்கில் வார் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து புல்வாமா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்துச்சு. பட் எனிவே, நான் வந்து த ரூலர் ஆஃப் த இந்தியா, எஸ், ஐ எம் சல்யூட்டிங் தம். எஸ், தே ஆர் டூயிங் எ வெரி குட் கவர்னன்ஸ். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்ருக்க அந்த இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து நுப்ரு அப்படிங்கிற ஒரு இடம், அதாவது லடாக்லேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 125 கிலோமீட்டர்ஸ் அங்கே போகணும். அதுதான் வந்து ஆல்மோஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நியர்பை த மவுண்டன் பிட்வீன் சைனா அண்ட் இந்தியா. அங்கே போகிறதுக்கு வந்து போனோம். அந்த இடத்துல வந்து ஒரு எங்களுக்கு ஒரு ஹாஸ்டலாக இல்லை உங்களுக்கு ப்ரைவேட்டாக தான், ஆக்சுவலாக இட்ஸ் நாட் அ ஹாஸ்டல், நாங்கள் ப்ரைவேட்டாக ரூம் புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பழைய கிராமம். அந்த கிராமத்தில் வந்து இப்படி தான் ஒரு சின்னதாக ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்குது. அந்த காட்டு பகுதிகளில் ஒரு டென்ட்டு மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கா பில்டிங்லாம் எதுவுமே கிடையாதுங்க. பக்கா பில்டிங் பண்ணியிருக்காங்க, அது என்னென்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக சின்னதாக ஒரு கான்க்ரீட் மாதிரி ஒரு பண்ணியிருக்காங்க. மற்றதெல்லாம் டென்ட்டு தான். அது அந்த டென்ட்டில் தான் எனக்கு வந்து அந்த ஸ்டே பண்ணுறதுக்கான ஒரு இடம் கிடச்சிது. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். எங்களுக்கு இருக்கிறது லாஸ்ட் டென்ட் அது. அந்த டென்ட்டில் நம்ம போயிட்டு ஸ்டே பண்ணணும் இன்றைக்கி நைட்டு. அது நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் அங்கேருந்து நுப்ரு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வில்லேஜ், அது வந்து நுப்ரு வேலி, அதுக்கு பேர் இந்த நுப்ரு பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது தான். அந்த பள்ளத்தாக்கில் போய் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான அந்த கலாச்சாரத்தை ஒற்றி அப்படியே நடந்துகிட்ருக்கிற ஒரு வாழ்க்கையை அந்த மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க, திபெத்தியன்ஸ் அவங்கெல்லாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்களும் அங்கே போய்ட்டு ட்ராவல் பண்ணிட்டு வாங்க. என்ன சொல்கிறேன், இப்படி ஓப்பன் பண்ணால் அந்த டென்ட்டுக்குள்ளே இப்படி தாங்க போய்ட்டு 5 ஸ்டார் ஆகுது, 7 ஸ்டார் ஆகுது. என்ன ஒரு கிரேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தீங்களா, வெரி பியூட்டிஃபுல் அண்ட் ஃபேண்டாஸ்டிக். இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு டாய்லெட் பாத்ரூம். அது இந்த டென்ட்டுக்குள்ளேயே எல்லாம் வச்சுருக்கானுங்க. எப்படி தான் யோசிக்கிறானுங்கன்னே தெரியலைங்க. இப்போ நம்ம மறுநாள் காலையில் எழுந்திருச்சு அந்த நுப்ருல் அப்படின்ற ஒரு வேலின்னு சொல்லுங்க, நுப்ருலா வேலின்ட்டு பள்ளத்தாக்குன்ட்டு. இப்போ அங்கே போகிறோம். அங்கே என்ன ஒரு பெரிய சிறப்பம்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அப்படியே கீழே போனால் டபுள் ஹம்ப் உள்ள ஒரு கேமலில் உட்காந்துட்டு எல்லோரும் சவாரி பண்ணலாமா. அப்படி தான் எங்களை அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போனால் நாங்கள் தான் போகிறோம் காரில். அங்கே போனோம். அது ஒரு எனக்கு ஒரு நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருந்துச்சு. இப்போ மேலே இந்த சைடில் பார்க்குற மலைகள்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயே இருந்து தான் நாங்கள் கீழே வந்திருக்கோம். இப்போது இதில் உள்ளே கொண்டுட்டு போய் ஒரு இடத்துல அதுக்கப்புறம் கார் போகாதுன்னு ஒரு பார்க்கிங்கில் அந்த காரை நிறுத்திட்டு எங்களை நீங்கள் நடந்து போங்க அப்படின்ட்டாரு என் டிரைவரு. போனோம். பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்களேன்.
சரிங்க, ரெஸ்ட் ஆஃப் த மினிட்ஸ் தட் யூ ஆர் வாட்சிங். இதுக்கப்புறம் நான் வந்து பேசலை. நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய அந்த கீப் கண்டினியூங் இந்த வீடியோஸை பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏதாவது ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துக்கு, எதையாவது ஒன்று கண்ணாமண்ணு திட்டியாவது விடுங்களேன். இதுக்கப்புறம் நான் பேசல. பேக்ரவுண்ட் மியூசிக் கூட எங்களே பார்த்து என்டப் பண்ணிக்கங்க. இது நான் திரும்ப வந்து அங்கே ஸ்டே பண்ண ஹோட்டலில் அந்த இடம் தான் அது. நீங்களே பார்த்து ஏதாவது செய்யுங்க. வணக்கம் உறவுகளே, நான் இதோட முடிச்சுட்டு இன்னொரு வீடியோ நம்ம சந்திக்கலாம். ஓகேங்களா? ப்ளீஸ் விஷ் மீ